வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஷ்ஷுங்க. ஹோட்டல் நம்ம போனால் அடிக்கடி ரெகுலர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற டிஷ்ஷு பட்டர் சிக்கன் மசாலா செய்ய போகிறோம். இந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கருணை இல்லத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம், ஸ்பெஷல் கிட்ஸுக்கு. இதை நம்ம இன்னைக்கு யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹேமான்றவங்களுக்கு பர்த்டே. ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம சூப்பராக ரிச் அண்ட் டெலிஷியஸ் சிக்கன் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். வீட்டில் வந்து ஒரு 3 to 4 பேர் செய்யறதுக்கான மெஷர்மெண்ட்ஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எவ்வளோ அளவுன்றதை நீங்கள் அதை வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் ரஃபாக அப்படியே செய்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நீங்கள் எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிக்கன் வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரமாவது ஓடணும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஒயிட் பெப்பர் இருந்தாலும் ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நார்மல் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நார்மல் பிளாக் பெப்பர் ஆட் பண்ணேன். கொஞ்சமாக சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. சீரகத்தூள்னா cumin பவுடர். உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு. நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க எவ்வளோ அளவுன்னு தெரியாமல் தானே வீடியோ போடுறோம், அதனால தேவையான அளவு சொல்கிறீங்கன்ட்டு. உப்பு வந்து நம்ம மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு உப்பும் ஒரு மாதிரி கறிக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒரு 1 hour விட்டுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் ஆரம்பிக்கலாம். இந்த கேப்பில் வெங்காயம் தக்காளி வதக்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் வந்து ரஃபாகவே கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம திரும்ப இது வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க தான் போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் வீட்டில் செய்யறீங்களா, இதிலே வந்து ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க. நாங்கள் ஹை குவான்டிட்டி செய்கிறோன்றதால இஞ்சி பூண்டு மசியாது. ஸோ வழுக்கிட்டு ஒரு இதில் மிக்சியில் போட்டோம்னா, ஸோ அதனால் நாங்கள் இஞ்சி பூண்டு தனியாக பேஸ்ட்டாகவே அரைச்சி வச்சுட்டோம். இன்கேஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா இதிலே வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பாயில் ஆகிடுச்சு. இப்போ முந்திரி பயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பட்டர் சிக்கன் மசாலாவுக்கு பட்டர் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக தக்காளியும் முக்கியம். தக்காளியுடைய குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. பர்ஃபெக்ட். ஸோ வெங்காயம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பாயில் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து வதங்கந்து போதும், வேக வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணுறாதீங்க, லைட்டாக ஊற்று நான் சொல்கிறேன். மோசமான முந்திரி பயிர் போகும். ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதே அளவு வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, லைட்டாக அது முழுகிற அளவு வச்சுட்டா போதும். ஸோ இதில் வந்து வேக வைக்கணும். இன்னும் அவ்வளோ இது அப்படியே சிம்லேயே வச்சு ஒரு 15 நிமிஷம் வச்சிங்கன்னா தக்காளிலாம் சும்மா சாறு ஆகிடுவார். அதுக்கப்புறம் அவர் அரைச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இது நல்லா ஃபுல்லாக ஆற வைங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். ஸோ மிக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பேஸ்ட்டாக இருங்க, நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், கொரகொரப்பு இல்லாமல் எந்த திப்பியும் இல்லாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் வாங்க. அடுத்தது நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஆயிலில். இப்போ நம்ம சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து போச்சுங்க. ஃபுல்லாகவே லெக் பீஸ் கொண்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் சூப்பராக அழகாக எலும்போட அழகாக உரிச்சிக்கிட்டு வந்துடுது. இன்னும் கொஞ்சம் விட்டால் ஓவர் குக் ஆகிடும். ஸோ இது கரெக்டான ஸ்டேஜ். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் வரும்போது ஒரு 10 பீஸ் தான் இருக்கும். அழகாக அந்த தவாவில் எண்ணெயை ஊற்றிட்டு அந்த 10 பீஸ் அழகாக வச்சு 2 திருப்பி வச்சிட்டிங்கனாலே சூப்பராக குக் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் கிரேவியில் போட்டு குக் பண்ணிக்கலாம். நமது ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது மெயின் பட்டர் மசாலா ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஸோ
ஸோ நம்ம சிக்கன் வறுத்து அந்த பாத்திரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த மசாலாலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதில் அரைக்கல, ஸோ நம்ம அதில் ஆட் பண்ணல. இப்போ ராவா ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது தனி மிளகாய் தூள். எண்ணெயிலே ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த பட்டர் சிக்கன் மசாலாவுடைய கலர் அழகாக வருங்க நம்மளுக்கு. ஆஹா, பாருங்கள் இந்த கலரை பாருங்கள். மிளகாய் தனியாக இருக்கிறதுனால தான் தனி மிளகாய் தூள். ஆமாம், வெறும் மிளகா மட்டும் இருக்கிறதுனால தனி மிளகாய் தூள், கூட எந்த மசாலாவும் இல்லை. வெறும் மிளகாய் மட்டும் இருக்கிறது தான் தனி மிளகாய். சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள். அடுத்தது வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பட்டர் மசாலாவுக்கான மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. அப்படியே ஊற்றிடு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பன்னீர் மசாலா மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. ஸோ ஃபினிஷிங்கில் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே ரொம்ப கிரேவி கட்டியாக இருக்குது. ஸோ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஊற்று, நீ ஊற்று, நான் சொல்கிறேன். ஊற்றிடும். ஸோ பன்னீர் பட்டர் மசாலான்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும், புளிப்போட சேர்த்து காரத்தோடு சேர்த்து. ஸோ அந்த இனிப்பு டேஸ்ட் நம்ம லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வீட்டில் ஆட் பண்ணுறப்ப ஒரு சின்ன ஸ்பூன் ஒன்று ஆட் பண்ணால் போதும். ஸோ அடுத்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம சூப்பரான yummy delicious butter chicken masala. இப்போ பாருங்க, ஹோட்டலில் பார்க்குற மாதிரியே இருக்கா பட்டர் சிக்கன். டோனி மனசாக தொட்டு சொல்கிறா, புழுவாகிறா, தலையாடுறான் பாரு. இங்கே பாருங்க, க்ரீமியா. அதை விட நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓ, அப்படி உருட்டுற இது உலகமாக உருட்டால இருக்குது. அடுத்தது நம்ம பட்டர் வச்சிருக்கிறோம். ஃபுல்லாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது நம்ம கசூரி மேத்தி வச்சிருக்கோம், அதுக்கு க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த வெந்தயத்தழை, கசூரி மேத்தி, பட்டரு, ஃப்ரெஷ் க்ரீமு, இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வாசம் ஒன்று கொடுக்குறானுங்க பாருங்கள். பக்கத்து தெருவில் வந்து இங்கே வந்து கும்பல் கூட்டிட்டாங்க. எங்கள் வீட்டு வாசலில் ஒரு 30 பேர் நிற்கிறாங்க. இப்போ ஊத்துறா, கிரீமை ஊத்துறா, இன்னும் கொஞ்சம் ஊத்துறா, நல்லா ஊத்துறா, அழகாக ஊத்துறா. டோனி, நான் ஊற்றுறது எப்படி மேலே நின்றுச்சு, நீ ஊற்றுறது உள்ளே ஓடுது பாரு. வா 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 வா. ஸோ சூப்பரான yummy delicious பன்னீர் சிக்கன் பட்டர் மசாலா இஸ் ரெடி நவ். இன்னைக்கு ஹேமான் ஒரு அக்காவுக்கு வந்து பர்த்டே, புரியுதா? ஸோ அந்த அக்காவுக்கு விஷ் பண்ணலாம் எல்லாரும்.